தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்குமா? என்ன காரணம்? அமெரிக்காவின் பெடரல் வங்கி வட்டியை அதிகரித்தால் தங்கத்தின் விலை என்னவாகும்? தமிழ்நாட்டு குடும்பங்கள் எவ்வளவு டன் நகைகள் வைத்திருக்கின்றன? தற்போது தங்கம் வாங்குவது சரியான தருணமா? எதனால் தங்கத்தின் விலை அதிகரிக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சர்வதேச அளவில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் முதன்முறையாக தங்கம் அமெரிக்க அரசின் கருவூல பத்திரங்களை விட அதிக லாபத்தை அளித்து வருகிறது. தற்போது இந்தியா உள்பட பல நாடுகளின் மத்திய வங்கிகளின் கையிருப்பில் தங்கம் மிகப்பெரிய சேமிப்பாக மாறியுள்ளது. தங்கத்தில் முதலீடு செய்வது நீண்ட கால முதலீடாக கருதப்படுகிறது. உண்மையில் மத்திய வங்கிகள் தங்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றன. காகித நாணயங்கள், குறிப்பாக டாலர் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறது. தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கிக் கொண்டே இருந்தால் அதன் விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதைத்தான் ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் கவனித்து வருகின்றனர். தங்கம் தனது ஆதிக்கத்தை மீண்டும் பெற்றுள்ளது. தற்போது மத்திய வங்கிகளின் வெளிநாட்டு கையிருப்பில் 20% தங்கமாக உள்ளது. 1996க்கு பிறகு முதன்முறையாக தங்கம் அமெரிக்க அரசின் கருவூல பத்திரத்தின் மதிப்பை குறைத்துள்ளது. இந்த செயல் மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் நடக்க இருப்பதை காட்டுகிறது. நாணயங்கள், குறிப்பாக அமெரிக்க டாலர் மீது நம்பிக்கை குறைவதை இந்த மாற்றம் வெளிப்படுத்துகிறது. உலகளாவிய கையிருப்புகளில் அமெரிக்க டாலர் இன்னும் 46% பங்கை கொண்டிருந்தாலும் அது தொடர்ந்து குறைந்து வருகிறது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் டாலர் ஏற்கனவே சுமார் 10% வீழ்ச்சியடைந்துள்ளது. இது அமெரிக்காவில் அதிகரித்து வரும் பொருளாதார பதற்றத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் டாலரின் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார். உலக நாடுகளின் மீது கடுமையான வரிகளை திணித்தார். ஆனால் அவர் நினைத்ததுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி வருகின்றன. 2022 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 1000 டன்னுக்கும் அதிகமான தங்கத்தை வாங்கி வருகின்றன. 2020ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த அளவுடன் ஒப்பிடும்போது இது இரட்டிப்பு மடங்காகும். இந்த தொடர் தேவையின் காரணமாக தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $3592 உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 36% அதிகரித்துள்ளது. தங்கம் வெறும் பாதுகாப்பு கவசம் அல்ல, இது தற்போது மைய முதலீடாக மாறி வருகிறது என்பதை முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டும். கோல்ட்மேன் சாக்ஸ் கணிப்பின்படி அமெரிக்காவின் $30 டிரில்லியன் கருவூலத்தில் இருந்து 1% தங்கத்தில் முதலீடு செய்தால் $5000 வரை தங்கத்தின் மீது விலை அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்போதைய நிலைமையில் இருந்து 43% கூடுதலாக விலை அதிகரிக்கலாம். இந்தியாவில் ஐசிஐசிஐ வங்கி தங்கத்தின் விலையை 2026ஆம் ஆண்டின் மத்தியில் ரூபாய் 1,25,000 வரை அதிகரிக்கலாம் என்று நிர்ணயித்துள்ளது. இது இன்று நிலவும் ரூபாய் 1,07,920 விலையை விட அதிகமாகும். இந்த உயர்வின் பின்னணியில் புவியியல் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அமெரிக்க உயர்நீதிமன்றத்தின் சில தீர்ப்புகள் அமெரிக்க பெடரல் வங்கியை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தங்கத்தின் விலையும் பத்திர ஒப்பந்த வட்டி விகிதங்களும் உயர்ந்து வருகிறது. அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு பலவீனமடைந்து வட்டி விகித குறைப்புகள் எதிர்பார்க்கப்படும் சூழலில் தங்கத்தின் விலை அதிகரிப்பு குறையப் போவதில்லை. நாடுகள் டாலரில் இருந்து விலகிச் செல்வதாலும் வர்த்தக போரினால் அதிகரிக்கும் கடன்களும் இந்த போக்கை இன்னும் அதிகரிக்க செய்யக்கூடும். அமெரிக்க டாலர் பலவீனமடைந்ததும் அமெரிக்காவின் பொருளாதாரமும் மோசமாக இருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. இதனால் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகித குறைப்பை செய்யும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனால் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கலாம். அரசியல் பதற்றங்கள், வர்த்தக போர் அச்சங்கள் மற்றும் நிலையில்லாத சந்தை ஆகியவை தனிநபர்களையும் நிறுவனங்களையும் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துகளில் முதலீடு செய்ய தூண்டியுள்ளது. மத்திய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பெருமளவில் தங்கத்தை கையிருப்பில் சேர்த்துள்ளன. இந்தியாவில் பலர் அதிக விலையில் பழைய நகைகளை விற்று லாபம் சம்பாதித்து வருகின்றனர். ஆனால் புதிய நகை கொள்முதல் குறைந்துள்ளது. நகை தேவைகள் வருடத்துக்கு சுமார் 14% குறைந்துள்ளது. இதற்கான தீர்வாக மக்கள் 9 கேரட் ஹால்மார்க் நகைகளை வாங்கி வருகின்றனர். தங்கம் என்பது பாதுகாப்பான, நம்பகமான முதலீடுகளில் ஒன்றாகும். இது இந்திய குடும்பங்களில் சொத்தாகவும் முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. நீண்ட காலத்தில் இது நல்ல லாபங்களை வழங்கும்.
சில காலத்திற்கு முன் ஜெரோதா நிறுவனத்தின் இணை நிறுவனர் நிகில் காமத் தனது லிங்க்டின் பகுதியில் கடந்த 24 மாதங்களில் உலகளவில் தங்கம் பங்குகளை விட சிறப்பாக செயல்பட்டதாகவும், ஆனால் இந்தியாவில் மட்டும் அதற்கு மாறாக பங்குகள் தங்கத்தை விட சிறப்பாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த பதிவில் தங்கம் இந்திய பங்குகளை விட 50% குறைந்தே இருந்ததாகவும், சிறந்த வருமானத்தை தருகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்ட ஒவ்வொரு பெரிய சரிவின் போதும் தங்கம் 10 முதல் 30% உயர்ந்து வந்துள்ளது. தங்கத்தில் சரியான நேரத்தில் முதலீடு செய்தவர்கள் ஏற்கனவே நல்ல லாபம் பெற்றுள்ளனர். ஆனால் இதுவரை முதலீடு செய்யாதவர்கள் தங்கள் போர்ட்போலியோவில் தங்கத்திலும் முதலீடு செய்ய பரிசீலிக்க வேண்டும். தங்கம் என்பது பொருளாதாரத்தில் தேவை ஏற்படும் போது பாதுகாப்பு அளிக்கிறது. உடனடியாக வங்கியில் வைத்து குறைந்த வட்டிக்கு கடன் பெறலாம். எனவே முழுமையாக விற்றுவிடுவதோ அல்லது அதிகமாக வாங்குவதோ இல்லாமல் சமநிலையை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகின்றனர். இன்னும் தங்கத்தின் விலை ஏறக்கூடும் என்றே செய்திகள் வெளியாகி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு இந்திய குடும்பங்கள் 25,000 டன் தங்கத்தை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. முதல் 10 மாநிலங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டு குடும்பங்களில் 25,000 டன்களில் 7,000 டன் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்கள் வைத்திருக்கும் தங்கத்தின் மதிப்பு $700 பில்லியன் என்பது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டின் கடந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியே $425 பில்லியன் தான். 4,000 டன்களுடன் கர்நாடகா குடும்பங்கள் 2ஆம் இடத்திலும், 2,750 டன்களுடன் ஆந்திரா குடும்பங்கள் 3ஆம் இடத்திலும், 1,875 டன்களுடன் கேரளா குடும்பங்கள் 4ஆம் இடத்திலும், 1,250 டன்களுடன் தெலுங்கானா குடும்பங்கள் 5ஆம் இடத்திலும் உள்ளன. மகாராஷ்டிராவில் 1,500 டன், குஜராத்தில் 1000 டன், ராஜஸ்தானில் 800 டன், மேற்கு வங்கத்தில் 700 டன், உத்தரப்பிரதேசத்தில் 625 டன் என்று உள்ளன. சென்னையில் மட்டும் 1,102 நகைக்கடைகள் உள்ளன. கோவையில் 524, மதுரையில் 521, சேலத்தில் 300, திருச்சியில் 250 நகைக்கடைகள் உள்ளன. நகைகள் மீது பெண்களுக்கு இருக்கும் ஆசை என்றும் மாறாது. என்னதான் போலி நகைகள் அணிந்து கொண்டாலும் ஒரு குண்டுமணி அளவிற்கு தங்க நகை போட்டாலே மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.